Taste the Daily. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதை எதிர்த்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியுடன் மாநகராட்சிகள் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களை இணைத்துள்ள நிலையில் லால்குடி அருகே அப்பாதுரை, தாளக்குடி, வாலாடி, நெஞ்சலக்குடி ஆகிய ஊராட்சிகளையும் இணைத்துள்ளனர். இதனை அறிந்த நெஞ்சலக்குடி மக்கள் தொகுப்பு வீடுகள், அரசு மானியங்கள் மற்றும் 100 நாள் வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை பறிபோகும் நிலை ஏற்படுவதை கருதி திருச்சி சிதம்பரம் சாலையில் 300க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று களர்காடு பகுதியில் 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தீவட்டிப்பட்டியில் 1,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, நைனாக்காடு பகுதியில் 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஊராட்சி ஒன்றிய பொது நிதி உள்ளிட்ட நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட்டது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். தென்காசி நகராட்சியுடன் குற்றாலம் பேரூராட்சியை இணைப்பதை எதிர்த்து சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குற்றாலத்தில் பேரூராட்சி மன்ற அவசர கூட்டமானது அதிமுக தலைவர் கணேஷ் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரபல சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய குற்றாலத்தை தென்காசி நகராட்சியுடன் இணைப்பதனால் குற்றாலத்தின் தனித்துவத்தை இழக்க நேரிடும், மேலும் குற்றாலத்தில் வளர்ச்சிப் பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்படும். எனவே இந்த நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி அனைத்து கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். அது குற்றாலம் ஒரு தென்காசி நகராட்சியில் போய் சேர்ந்துட்டுனா அது ஒரு வார்டா ஒன்று இல்லைன்னா 2, 3 வார்டாக சேர்ந்துடும். பட் ஆனால் குற்றாலத்தின் ஒரு தனித்துவம் போயிடும். இதில் வியாபாரிகள், பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. குடிநீர் பிரச்சனை ப்ளஸ் தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த கிளீனிங் ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப சீசன் டைமில் ஒரு நாளைக்கு 1,00,000 மக்கள் வராங்க. இவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு இது பொதுமக்கள் கோரிக்கை வச்சனால இது இன்றைக்கி நாங்கள் அரசுக்கு ஒரு கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் குற்றாலம் பேரூராட்சி ஒரு தீர்மானம் கொண்டு அதுக்கு எதிர்ப்பு காமிச்சிருக்கோம். தருமபுரி மாவட்டம் தடங்கம் அருகே கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்ததை கைவிடக் கோரி விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஏஜெட்டியள்ளி, சோகத்தூர், இலக்கியம்பட்டி, தடங்கம் ஊராட்சிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியுடன் இணைத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதை கண்டித்து தடங்கம் கிராம ஊராட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினர். விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி நடத்தி வரும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சி ஆக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த வேலை கிடைக்கும்? எந்த வேலையும் கிடைக்காது. அதனால எங்களுக்கு ஊராட்சி வேணும். ஊராட்சி இருந்தால் தான் நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் வாழ முடியும். அதனால எங்களுக்கு ஊராட்சி வேணும். ஊராட்சி வேலை வந்தால் தான் எங்களுக்கு கூலி செய்யறதுக்காக முடியும். இல்லை நீங்கள் நகராட்சி ஆக்கிட்டீங்கன்னா நாங்கள் எதையும் செய்ய முடியாது.